ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன சமையல்னு புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மீன் குழம்பு, இது குழம்புல நல்லா கொதிச்சு வச்சு மாங்காய் மட்டும் போட்டேன். எண்ணெய் மேலே வந்த பிறகு மாங்காய் கொஞ்சம் குக்கான பிறகு தேங்காய் ஊற்றி மீன் போட வேண்டியது தான். இது என்ன மீனுன்னா பண்ணா மீன். நான் யூஸ்வலாக பண்ணா மீனில் குழம்பு வைக்க மாட்டேன். எனக்கு கிடைக்கும் இங்கே பீச்சில் பக்கத்துலேயே. ஆனால் ஒரு நாளும் வாங்க மாட்டேன். ரொம்ப வருஷம், ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே ஆகுது வாங்கி. இது எங்கள் அப்பா எனக்காக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் இதை போட்டு குழம்பு வச்சாச்சு. சாதம் நான் வடித்து தான் ஆக்குவேன். அதே மாதிரி மீன் குழம்பு வைக்கணுன்னா எனக்கு மண் சட்டியில் வச்சா மட்டும்தான் எனக்கே திருப்திகரமாக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மண் சட்டியில் வச்சா தான் திருப்திகரமாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு முருங்கைக்கீரை பொரியல். யூஸ்வலாக மீன் குழம்புனா ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த மீன் இல்லாமல் இல்லை, மீன் இருந்தது. பண்ணா மீன் டேஸ்ட்டாகவே இருக்காது, அதனால் ஃப்ரை பண்ணல. குழம்பு மட்டும் வச்சுட்டு விட்டாச்சு. மீதி மீன் ஃப்ரீசரில் வச்சாச்சு. ஸோ இந்த முருங்கைக்கீரை ரெசிபி நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில், அதோட லிங்க்கு தரேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரையை பொறுத்தளவில் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணிட்டிங்கன்னா கசந்துரும். ஸோ கரெக்டாக குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா, வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை அடிச்சுக்க வேறு எதுவுமே நிகர் கிடையாது. அதனால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது சாதம், எனக்கும் என் பொண்ணுக்கு மட்டும் லஞ்சுக்கு. மீன் குழம்பு நான் எப்போயுமே வச்சேன்னா அந்த நேரம் மீன் எடுக்க மாட்டேன். அந்த மீன் குழம்புல கொஞ்சம் நல்லா ஊறிட்டால் தான் அடுத்த வேலை இப்போ நைட்டுக்கு சாப்பிட்றோன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். இதான் என்னோட